என்னை நடத்துகின்றது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் உதவி செய்த கிருபை இது. கிருபையே என்னை நடத்துகின்றது. கிருபைதான் என்னை தாங்குகின்றது. கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் உதவி செய்த கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபை. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபை. Thank you, God. இன்றைக்கு இந்த 22வது சங்கீதத்தின் அடிப்படையில் நாம் தியானிக்கப்படுகிறோம். இந்த தியானம் பாடின பாடல் போல உடைக்கப்பட்ட நேரத்தில் அவர் நம்மை உருவாக்குகிறவராக இருக்கிறார். உடைக்கப்படக்கூடிய அனுபவத்தில் நம்ம இருக்கிற பொழுது நாம் உருவாகுகிறோம். ஒன்றுமில்லாத சூழ்நிலையில் இருக்கிற பொழுது அதில் நம்ம உதவி வரக்கூடிய ஒரு ஒத்தாசை நமக்கு இருக்கிறது. உடைக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஒரு மாற்றம், உடைக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கிற பொழுதுதான் ஒரு உருவாகக்கூடிய ஒரு நிலைக்கு நம்ம கடந்து போகிறோம். இன்னைக்கு இந்த கடவுள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் எப்படி எல்லாம் புரிந்து வைத்திருக்கிறேன் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த 22வது சங்கீதத்துல இந்த தாவீது எழுதுகிற ஒரு பக்தர், பக்தியுள்ள ஒரு தெய்வ பக்தி உள்ள ஒரு நபர். அவர் பெயர் வந்து தாவீது. அவர் எழுதுகிறார். இதை படிக்க இவருடைய பாரத்தை, இவருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பாரத்தை அப்படியே எழுதி கொண்டு வருகிறார். அதை நான் வாசிக்கிற பொழுது தாவீது எழுதின சங்கீதம். ஆனா இதை பார்த்தா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர் அப்படியே அழகா சிலுவை தொங்கின அந்த காட்சி, அந்த அவருடைய அந்த நிலைப்பாடு, அந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பொழுது அவர் பேசின அந்த அவருக்குள்ள தோன்ற அந்த எண்ணங்களை குறித்தே அப்படி வெளிப்படுத்தப்பட்டது போல இருக்கிறது. ஆனால் எழுதினது வந்து அந்த தாவீது, ஒரு பக்தர். அவருக்குள்ள நிறைய சூழ்நிலை, நிறைய பிரச்சனைகள், நிறைய பாடுகள், உபத்திரவத்துக்குள்ளாய் பல சூழ்நிலைகள்ல 4 திசைகளிலும் பல பிரச்சனைகளை மேற்கொள்ள வழி தெரியாமல் சிக்கி தவிர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலைப்பாட்டில் நிறைய நேரங்கள், நிறைய நாட்கள் அப்படியாக கழிந்திருக்கிறது. ஸோ அவருக்கு அவருடைய வாழ்க்கையில் நிறைய பாரங்கள் இருக்கு பாருங்க. ஆனா அந்த பாரத்தை வெளிப்படுத்தி அப்படியே எழுதுகிறது பார்த்தா தன்னுடைய வாழ்க்கையை பற்றி இருக்கக்கூடிய பாரத்தை போடல, ஒரு தெய்வத்துடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாரத்தை அப்படியே பேசுறார்.
அப்போ பாருங்க, இன்னைக்கு நம்மளுடைய சூழ்நிலையில நம்மளுடைய பாகத்தை குறித்து தான் நம்ம வந்து நிறைய நேரங்கள் நம்ம வந்து ஒரு கடவுளை தொழுது கொள்ளக்கூடிய இடத்தில் அவர் எனக்கு என்ன செய்வார், எதை அவர் எனக்கு என்னுடைய வாழ்க்கையிலே நீ அடுத்த நாளுக்கு இந்த காரியத்தில் எதை செய்ய போகிறார் அப்படிங்கிற எண்ணத்தோடையே தான் நான் வாழ்ந்து கொண்டு வந்துட்டு இருக்கிறேன். என்னுடைய தொழுது கொள்ளக்கூடிய நேரங்கள், தொழுகைகள், நான் அவர்கள் செய்யப்பட இருக்கக்கூடிய வேண்டுதல்கள், இது எல்லாமே என்னுடைய சுயநலத்தை சார்ந்தே இருக்கிறது, என்னுடைய தேவையை குறித்தே இருக்கிறது. எப்பொழுதும் இந்த கடவுளுடைய கரத்தையே நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அவருடைய உள்ளத்திலே என்ன இருக்கிறது, என்னிடத்தில் என்ன பேச வருகிறார், என்னிடத்தில் அவரை குறித்து, அவருடைய பாரத்தை குறித்து என்னிடம் என்ன தெரியப்படுத்துகிறார் அப்படிங்கிறத நான் அறிய தவறுகிறேன். இன்னைக்கு அப்படித்தான் இருக்கிறோம். இன்னைக்கு கடவுளை நம்ம வந்து ஒரு சுயநலத்துக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை, ஒரு பழக்கத்துக்குள்ளாய் நம்ம வந்துவிட்டோம். சொன்னது போல ஒரு உதாரணம் இருக்கிறது பாருங்க. ஒரு ஜீனியை போல அவரை ஒரு கடவுளை நான் எப்படி பயன்படுத்திக் கொள்ளுகிறேன், என்னுடைய தேவைக்காய் மாத்திரம் நான் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு 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 விஷயமாக நான் பார்க்கிறேன். ஒரு விளக்க தேய்ச்ச உடனே அதிலிருந்து ஒரு பூதம் வரும். அது தன்னுடைய தேவைகள் என்னென்னலாம் தேவையோ அதை தேய்த்த அந்த நபருக்கு வந்து அது வழங்கிட்டு போயிடும். இப்படி அது நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய முறைகள் இப்படித்தான் இருக்கிறது, நாம் கற்றுக்கொண்ட விதங்கள் இப்படிதான் இருக்கிறது. பாருங்க, கடவுளை எதுக்காய் தேடுகிறேன், என்னுடைய சுய தேவைக்காய் தான் நான் தேடுகிறேன். அந்த பாரத்தை நான் புரிந்து கொள்ளவே முடிகிறது இல்லை. அதனாலதான் பாருங்க, இந்த உலகத்துல கொடூரங்கள், பல காரியங்கள் கடந்த மாதத்துல நிறைய நடந்து கொண்டிருக்கிறது. ஒருவருடைய ஒரு நிலையை கூட அவர்களுடைய பாரத்தை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது இல்லையே. என்னுடைய என்னோடு கூட பயணிக்கக்கூடியவர்களுடைய பாரத்தை நான் எப்பொழுதும் புரியாதவனாக நான் சுற்றி திரிகிறேன். எப்பொழுதும் என்னுடைய சுயத்துக்காய் ஒரு வல்லமையை தேடிக்கொண்டிருக்கிறேன். ஆனா கடவுள் அப்படி இல்லைங்க. உங்களை பார்க்கிறார், என்னை பார்க்கிறவர், எல்லாரையும் பார்க்கிறவர், எல்லாருக்கும் அவரவர்களுடைய தேவையை சந்திக்கிறவராய் அவர் இருக்கிறார். எனக்காக உங்களை பகைக்க மாட்டார், உங்களுக்காக என்ன பகைக்க மாட்டார். அவர் நல்லவர். நீங்க நம்ம தான் நம்மளுடைய கோட்பாடுகளும் நம்மளுடைய ஏதாவது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு குறைவுகளை அடுத்தவர்கள் எடுத்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்காய் சொல்லுகிற பொழுது கசப்பின் அடிப்படையில நாம் ஒருவரை அங்கீகரிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் ஏற்பட்டு வருகிறது. என்னால முழுமையாக யாரையுமே அங்கீகரிக்க முடியறதில்லை. ஒரு உபதேசத்தின் அடிப்படையில நான் பிரிந்து வாழ்கிறேன். ஒரு சின்ன ஒரு அற்ப காரியத்திற்காக நான் அடுத்தவர்களுடைய இருதயத்தை புரியாதவனாய் சுற்றி திரிகிறேன். இப்படி பாருங்க, அவர்களுடைய உள்ளத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பாரத்தை, போய்கொண்டிருக்கக்கூடிய கடினமான பாதைகளை அறிந்தும் என்னோடு கூட பயணிக்கக்கூடிய ஒருவருடைய இருதயத்தை புரிந்து கொள்ள முடியாத நிலையே எப்பொழுதும் காணப்படுகிறது. நான் கடவுள்கிட்ட போய் எப்பொழுதெல்லாம் நான் இருக்கிறானோ அப்பொழுதெல்லாம் என்னுடைய தேவைக்காகவும் என்னுடைய நலத்திற்காகவும் என்னுடைய பணிக்காகவும் மாத்திரமே நான் அவருடைய கரத்தை எதிர்பார்க்கிறேன். அவர் கரத்தை நான் எதிர்பார்க்கிறேன். அவருடைய கரத்தை மாத்திரம் நான் எதிர்பார்க்கிறேன். அவருடைய உள்ளத்தை நான் ஒரு நாளும் ஆய்வு செய்யவில்லை. அதுல என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது, அவர் எதை செய்ய விரும்புகிறார், என்னை கொண்டு என்ன திட்டத்தை எதை வைத்திருக்கிறார் அப்படிங்கிறது என்னால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை எனக்கு எப்பொழுதும் இருக்கிறது. அவர் இருதயத்துக்குள்ள ஒரு பாரம் இருக்கு. அந்த பாரத்தை இறக்கி வைத்து அந்த பாரத்தை நம்ம மூலியமாய் அடுத்தவர்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு செயலை நம் மூலியமாய் செய்ய வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பை நாம் புரிய வேண்டும். அந்த நிலையில எப்பொழுதும் நாம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அவருடைய பாரமே. அந்த பாரத்தை நாம் புரிந்தோமே ஆனால், அந்த பாரத்தை நாம் உள்வாங்குமே ஆனால், அந்த பாரத்தை நாம் சுமப்போமே ஆனால், நம்மளால நிச்சயமாய் இந்த தேசத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய கொடூர காரியங்கள், அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களுடைய கண்ணீர், அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இருதயத்தின் பாரத்தை நான் அறிந்து நான் என்ன செய்கிறேன், ஒரு தெய்வம் எப்படி அவருக்கு செய்ய முடியும், செய்ய நினைக்கிறாரோ அதை போல என்னாலையும் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, என்னோடு கூட பயணிக்கிறவர்களுக்கு, உபத்திரப்படக்கூடிய ஜனங்களுக்கு அந்த விஷயங்களை கற்றுக் கொடுக்க முடியும். இந்த
அதோடு கூட நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் என்னையும் உங்களையும் அந்த கடவுள் அழைத்திருக்கிறார், எதிர்பார்த்திருக்கிறார். நீங்கள் கடவுளை தேடி போகிற பொழுது எல்லாம் உங்களுடைய தேவைக்காக மாத்திரம் அல்ல, அவருக்கு ஒரு தேவை உண்டு, அவருக்கு ஒரு பாரம் உண்டு. அந்த பாரத்தை நீங்கள் அதை ஆய்வு செய்து அதை எடுத்து அதை நீங்கள் சுமந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில உங்களோடு கூட பயணிக்க இருக்கக்கூடிய யாரையா இருந்தாலும் தேற்றுவதற்கு அது உதவிகரமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு அழைப்பை உடையவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை இதன் மூலியமாக நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. அது அப்படியே நாம் அதை பின்பற்றுவோம், நன்மை செய்வோம், ஒரு தெய்வத்துடைய ஆலோசனையை பெற்று அதை அபியாசப்படுத்தி அந்த பாரத்தை சுமந்தவர்களாய் நாம் அடுத்தவர்களுடைய ஒரு பாரத்தை இறக்கி வைக்கக்கூடிய ஒரு பணியிலே நாம் பணியாற்றுவோம். தேங்க்யூ.